ஜென்ரல் ஆடியன்ஸ் மைடியர் மக்கள் நெட்டி ஃபார் யூஎஸ் எல்லாத்துக்குமே ஏகேவோட வணக்கம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா பெரிய லிஸ்ட்டு வச்சிருக்கேன். ஆனால் இது வந்து பார்ட் 1 தான். நிறைய லிஸ்ட் இருக்கனால பார்ட் 1, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸ்ட்மேன் கலர். அப்படின்னா இந்த ஈஸ்ட்மேன் கலர் அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ மரம் செடி கொடியெலாம் இருக்குன்னா அதே கலரை காமிப்போம். பட் அந்த ஆர்டிஸ்டோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பளிச்சுன்னு தெரியறதுக்காக யூஸ் பண்ணுற விஷயம் தான் வந்து ஈஸ்ட்மேன் கலர். இது வந்து தமிழ் சினிமாவில் எப்போ இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்னா 1950 தான் இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமே வந்துட்டு 1961 பரமபிதா அப்படின்ற ஒரு படம் வந்து ஒன்று எடுத்தாங்க. இந்த படம் வந்து த்ரோ அவுட்டாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா படம் முழுக்க வந்து, அதாவது நம்ம ஈஸ்ட்மேன் கலர் ஃபிலிம் தான் வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தாங்க. பட் ரிலீஸ் ஆகலை அப்படின்றத ஒரு உண்மை. இதை தொடர்ந்து 1964 காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனால் எதை வச்சு எடுத்தாங்க அப்படின்னா ஈஸ்ட்மேன் கலர் ஃபிலிம் இதில் தான் வந்து எடுத்தாங்க. ஸோ படம் வந்து ஈஸ்ட்மேன் கலர் ஃபிலிம் எடுத்தனால தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் யாரு அப்படின்னா கே பாலச்சந்தர் அவர்கள். ரெண்டாவதா நம்ம என்ன கேட்க போறோம், என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கலர் ஃபிலிம். எல்லாருமே வந்து செல்ல அழகா வந்து கலர் ஃபிலிம்லாம் வந்து நிறைய பார்க்குறோம். அதாவது வந்து இந்த மாதிரி படம் இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தமிழ் சினிமாவில் முதல்ல கலர் ஃபிலிம் வந்த ஃபிலிம் எது அப்படின்னா 1956 அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு விஷயம் ஒன்று வந்து நல்லா ஃபேமஸ். எல்லாருமே வந்து இதான் நம்ம சின்ன வயசுல சொல்லியிருப்போம், அண்டாகாகும் அபுகாகும் திறந்துட்டு சிசிஎம். அந்த மாதிரி வந்து இந்த படம் முழுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர்ல ஃபுல்லாவே இருக்கும். கிவ்வா கலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ் சினிமாவில் முதல்ல எடுக்கப்பட்ட கலர் ஃபிலிம் அப்படின்னா அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டேட் வந்து 1956. ஸோ அடுத்ததாக தமிழ் சினிமாவில் என்ன இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா 70mm ஃபிலிம் ரோல் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்வி பல்லேனாலும் சிப்பாக கேள்விப்படுங்க. ஸோ முன்ன ஃபார்மேட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிலிம் ரோலில் நிறைய ஃபார்மேட் இருந்துச்சு. 70mm ஃபார்மேட் அப்படின்றது எந்த படத்தில் முதல்ல தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மாவீரன் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தில் 1986 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. 86 ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்திலே வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணாரு. அந்த மியூசிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெரியோஃபோனிக் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி சவுண்ட்லாம் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஓவராலா மாவீரன் படத்தில் நிறைய சில புதுசான விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழ் சினிமாவுக்கு. ஸோ 1986 அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவில் 70mm ஃபிலிம் அப்படின்றது புதுசாக உருவாகுச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக நம்ம தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா 1986 அதே வருஷத்தில் விக்ரம் அப்படின்ற கமல் சார் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ வந்து சொன்னாங்க இந்த படம் வந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி எடுத்திருக்காங்க. படக்குழு மாதிரி தான் சொன்னாங்க, இது வந்து அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் என்ன புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் நிறைய சாங்ஸ் ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சாங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரைஸாக யூஸ் பண்ணி சாங் ரெக்கார்ட் பண்ணாங்க. 1986 தமிழ் சினிமாவில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது கம்ப்யூட்டரைஸ் மூலியமா வந்து சாங் ரெக்கார்டிங் பண்ணுறது விக்ரம் படத்து மூலியமா. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் நிறைய ஸ்பீக்கர்லாம் வச்சு சவுண்டு நம்ம நிறைய கேட்கணும். சவுண்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். தமிழ் சினிமாவில் இப்பயும் போய் உட்காந்து அப்படின்னா எங்கேயாவது தேட்டரில் கம்மி சவுண்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா டே சவுண்டா விட அங்கேருந்து அப்படின்னு கத்துவோம். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் முதல்ல டிடிஎஸ் சவுண்டு கொண்டு வந்த திரைப்படம் எது அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா குருதி புனல் அப்படின்ற ஒரு படம் 1995 கமல் சார் நடித்த படம். இந்த படத்தில் அந்த டால்பி சவுண்டு டிடிஎஸ் சவுண்ட்லாம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த படம் வந்து பெருசாக ஹிட் கொடுத்தாலும் ஹிட் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த படம் வந்து இப்பவும் வந்து பேசப்பட்டு இருக்கு. 1995 ரிலீஸ் ஆன குருதி புனல் தான் வந்து டிடிஎஸ் சவுண்ட் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நம்ம பொம்மை படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம். 2001 வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய கிராஃபிக்ஸ் உண்டாகி செம்ம அனிமேஷன்லாம் வந்து வேற லெவலில் பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. 2001 ஆள வந்தான் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்தப்ப யாருமே எடுத்துக்கல, யாருமே வந்து புரியல அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த படத்தில் வந்து கார்ட்டூனைசர், அதாவது வந்து கிராஃபிக்ஸ்லாம் ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து அப்போ பெருசாக யாரும் எடுத்துக்கல, இப்போ வந்து அதை பெருசாக பேசுகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆள வந்தான் படத்தில் தான் கிராஃபிக்ஸ் அப்படிலாம் எல்லாமே சொல்லிட்டு. கில் பில் படத்தினுடைய டேரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் என்னோட படத்தில் இந்த கிராஃபிக்ஸ் இந்த கார்ட்டூனைஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா வைலன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக, அதுக்காக தான் வந்து இதை யூஸ் பண்ணேன். ஏன்னா ஆள வந்தான்ல வந்து இந்த கத்தியெல்லாம் குத்தும்போது இந்த வைலன்ஸை கம்மி பண்ணணும் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நானே ஆள வந்தான் படத்தில் இருந்து தான் வந்து இதை இன்ஸ்பயர் ஆகி எடுத்து என் படத்தில் வச்சேன் அப்படின்னு கில் பில் டைரக்டர் வந்து சொல்லியிருக்காருன்னா பார்த்துங்க. ஸோ தமிழ் சினிமாவில் கிராஃபிக்ஸும் அந்த கார்ட்டூனைஸும் இன்ட்ரடியூஸ் பண்ண படம் எது அப்படின்னா ஆள வந்தால் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டப்பிங் அப்படிங்கும் போதே நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். ஹீரோவோட வாய்ஸ்லாம் வந்து கேட்கல அப்படின்னா என்னடா என் தலைவனோட வாய்ஸ் கேட்கல அப்படின்னு நம்ம நிறைய சண்டை போடுவோம். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் முதல்ல டப்பிங்கே இல்லாமல்
லைவ் ரெக்கார்டு ஆடியோ வந்து எடுக்கப்பட்ட படம் எது அப்படின்னா விருமாண்டி அப்படின்ற படம் 2004ல் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வந்து பெருசாக பேசப்படல, ஆனால் கொஞ்சம் அளவுக்கு பேசப்பட்டது, ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு நிறைய கான்ட்ரவர்ஷியெல்லாம் உருவாச்சு. முதல்ல சண்டியர்னு வச்சாங்க, அப்புறம் விருமாண்டின்னு வச்சாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா லைவ் ரெக்கார்டிங் ஆடியோ. படம் எடுக்கும் போதே வந்து அந்த ஆடியோ அப்படியே கேப்சர் பண்ணி இது பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து தமிழ் சினிமாவில் முதல்ல கொண்டு வரப்பட்ட லைவ் ரெக்கார்டிங் ஆடியோ படம் அப்படின்னே சொல்லலாம். விருமாண்டி 2004ல் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அடுத்ததாக தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து எப்போதுமே ஒரு ஜானர், ஒரு புதுசாக ஒரு இன்சிவேட்டியான ஒரு விஷயம்லாம் எடுத்து ஒரு படத்தில் இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த படத்தை யாருமே நம்ம மதிக்க மாட்டோம், அது பெருசாக பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கோச்சடையான் அப்படின்ற படம் தான் எல்லாத்துக்குமே தெரியும். மோஷன் அனிமேஷன் பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இதை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவதார் அந்த இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த படம் தான் வந்து தமிழ் சினிமாவில் முதல்ல எடுக்கப்பட்ட மோஷன் அனிமேஷன் பிக்சர். ஸோ அடுத்ததாக வந்து தமிழ் சினிமாவில் என்னென்ன புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த படத்தில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3D வந்து அம்புலி 3D எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இந்த படம் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து 3Dயாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எடுக்கும் போதே 3Dயாக எடுக்கப்பட்ட படம் எது அப்படின்னா 2018ல் ரிலீஸ் ஆன நம்ம 2.0 அந்த படம் தான் வந்து எடுக்கும் போதே வந்து 3Dயாக எடுத்தாங்க. ஸ்டெரியோஃபோபிக் அப்படின்ற ஒரு கேமரா மூலமா எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படம் தான் தமிழ் சினிமாவில் முதல்ல 3Dயாக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு வந்து பேசப்பட்டு இருக்குது. அடுத்து தமிழ் சினிமாவில் வந்து மாசான மிகப்பெரிய பிரம்மாண்டம் டைரக்டர் அப்படின்னா நம்ம வந்து சங்கர் சாரை சொல்லுவோம். அவருக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம்லாம் வந்து படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் பிரம்மாண்டமான ஒரு படம் அப்படின்னா வந்து சந்திரலேகா. இந்த படம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 1948ல் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. SS வாசன் அவர்களோட டைரக்ஷன். இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து இப்போ யூஸ் பண்ணுற, அதாவது இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ண காசுக்கு இப்போ வந்து அதை கணக்கிட்டோம் அப்படின்னா 3 பில்லியன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போவே இந்த படம் வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். ஸோ தமிழ் சினிமாவில் முதல்ல வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னா வந்து சந்திரலேகா. இந்த படம் வெரி சூப்பர் டூப்பர் ஹிட், ஓடி தாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம், யாராலையும் மறக்க முடியாத படம். ஸோ தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இது கம்மி தாங்க, பார்ட் 1 தான். இன்னும் நிறைய பெரிய லிஸ்ட்லாம் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நெட்டிவ் ஃபாரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட்டிவ் ஃபாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தயவு செஞ்சு இன்னொன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இதுவும் தமிழ் சினிமாவில் வந்த முதல் ஒரு விஷயம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம தயவு செஞ்சு கமெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா பார்ட் 1, பார்ட் 3, பார்ட் 4லாம் நிறைய இருக்கு. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்ட் 1க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. பார்ட் 2 கூடிய விரைவில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னதை செஞ்சிருங்க. இன்னைக்கு 8:30 சரி வீடியோ முடிஞ்சு, நாளைக்கு ஒரு வேற வீடியோ வேற ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். Until bye from Sunny Vijaay AK.